சென்னைக்குள்ளேயே இந்து முன்னணி வந்து அந்த மாடு கறி வெட்டுறாங்க பாருங்க. எப்படி நீ வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவான்? என்ன பாய், எங்க பாய் போனீங்க? ஐயா என் குழந்தைக்கு எங்கேயா போவோம், நாங்க எங்கேயா நாங்க வாழறதுக்கு எங்கேயா போவோம், உங்களை நம்பிதாங்க நான் ஓட்டு போட்டேன். இந்த மாதிரி இந்த இடம் உங்களுக்கு தாங்க, உங்களை யாரும் தொட முடியாதுங்க, நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கி இப்போ நடுத்தரில் விட்டு போயிட்டாங்க. இப்ப யாருங்க பொறுப்பு? இப்ப ஊதுறீங்களா விசிலு? இப்போ ஆட்சி மாற்றமாய் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகுது. 40 நாட்களாக ஏன் இத்தனை நாள் வரைக்கும் அது உள்ள பர்டிகுலர் அமைச்சர் போய் ஆய்வு பண்ணல? பாக்கெட்ல 2 ரூபாய் 3 ரூபாய் கூட வாங்கிடுவீங்களா நீங்க? அவன் சொல்றான் 100 ரூபாய் தாங்க இருக்குன்றான். போயிட்டா 100 ரூபாய் இருக்கா, சரிப்பா அது வாங்கிடுவா, அந்த பேப்பர் வாங்கிடுவா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் பாய். பாய் காதர் பாய், வணக்கம் பாய். எங்க பாய், எங்க திருவெற்றூருக்கு போயிருக்கீங்களா? எங்க இருக்கீங்க பாய்? திருவெற்றூர்ல உங்களை ஆளே காணுன்றாங்களா பாய்? அங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்றாங்க பாய். யார் தெரியுமா? அந்த இந்து முன்னணி ஆளுங்க வந்து உள்ள வந்து சென்னையிலேயே முதல் முறையா அவ்வளோ தைரியமா உள்ள பூந்து கறியெல்லாம் இங்க வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, யார, அதாவது உங்களை மாதிரி ஒரு பாய் வந்து கறிக்கடை வச்சிருக்காரு. சாதாரண இப்ப இல்ல, பல ஆண்டுகளாக வச்சுட்டு இருக்காராம். அங்க போயிட்டு உள்ள போயிட்டு மிரட்டுறாங்க பாய். போய் கேளுங்க பாய். ஓ பாக்கலையா நீங்க? இது வந்து வீடியோ பாருங்க. இது பாரம்பரியம் மிக்க ஒரு மாட்டுக்கறி கடையில வந்து நீ இந்த மாதிரி அசம்பாவிதம் பண்ணா உன்னை வந்து அடிக்காத விட்டாங்க பாருங்க. தியாகராயபுரமா இருந்தாலும் தாங்களா இருந்தாலும் ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல வந்து நீ பொது அமைதியை கெடுக்கிறதுக்கும் மத வெறியை தூண்டுறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்பை தான் இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா பாத்தீங்களா பாய், என்ன சொன்னீங்க? சமூக நீதிக்காக டிவிகே விஜய் வந்து டிவிகே கட்சியும் விஜயம் வந்து உடன் நிக்கிறாங்க. இத்தனை பாரம்பரியமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, இப்ப வந்து எல்லாமே கிடைச்சிச்சுன்னீங்களே. சென்னைக்குள்ளேயே இந்து முன்னணி வந்து அந்த மாடு கறி வெட்டுறாங்க பாருங்க. எப்படி நீ வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவான்? என்ன பாய், எங்க பாய் போனீங்க? சூப்பர் லைஃப் நல்லா இருக்குல்ல. இதே போலதானே போன வாட்டி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பக்ரீத் பண்டிகை கூட மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இடத்த காலி பண்ணி துரத்தி விட்டாங்களே. எல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த மாதிரி திமுக ஆட்சியில் நடந்திருக்குமா? அதுவும் சென்னையில தொற்றுப்பாங்களா? ஏதோ வந்து பொதுமக்கள், அங்குள்ள பொதுமக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த இந்து முன்னேற விரட்டி வச்சிருக்கானுங்க. அதாவது இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல. இது பாருங்க, இதுதான் பிளானிங் பாருங்க. எவ்வளவு, அதாவது திமுக ஆட்சியில வந்து இவனுங்களாம் ஆளே காணோம், எல்லாம் ஓடி ஒழிச்சிட்டானுங்க. இப்போ டிவிக்கு வந்து சர்வசாதாரணமா உள்ள பூந்து இந்த மாதிரி வேலைகளை பாக்குறாங்க பாருங்க. ஒரு கலவரத்தை உண்டு பண்றானுங்க. அது உத்தரப்பிரதேச, குஜராத் அந்த மாதிரி ஏரியால கலவரம் பண்ற மாதிரி இங்க வந்து பாய்ங்களை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அதே போல காதர் மொஹிதீன் பாய், நீங்க வந்து ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, முஸ்லிம்கள் எல்லாம் உங்க கூட இருப்பாங்கன்னு. உங்க கூட எல்லாம் எவனும் கிடையாது. உங்க கூட முஸ்லீம்கள் சில இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, நீங்க சொன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, தவிர அனைத்து முஸ்லீம்களும் உங்க பக்கம் கிடையாது. திமுக பக்கம் தான். எப்பவுமே பாத்தீங்கன்னா திமுக தான் இஸ்லாமியர்கள் கூட இருக்குதும். இங்க பாருங்க, நான் கேட்கிறேன் மக்களே, இந்த மாதிரி உள்ள பூந்து ஒருத்தவங்க மிரட்டல் தெரிவித்து இங்கெல்லாம் கடை போடுறது, கடையை மூடு, மாடெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு உங்க ஏரியா சொல்லி நீங்க பாத்துருக்கீங்களா திமுக ஆட்சியில? சொல்லுங்க. ஆனா இங்க அசால்ட்டா நடந்துட்டு இருக்கு பாருங்க. இதுதான் இவர் விஜய் அவர்கள் வந்து, முதலமைச்சர் விஜய் வந்து இஸ்லாமிய சகோதரர்களோடு உடன் நிற்கிறாரு. இந்த பிரச்சனையை உடனடியாக தலையிட்டு சால்வ் பண்றாங்க. அப்படிதானே? சூப்பர். சரி, இந்த ஒரு போராட்டம் நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா போராட்டம் இருந்துச்சு. இது விடுங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏம்பா எடிட்டர் இந்த வீடியோ போட்டு விடு. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். என்ன சொன்னார் பாத்தீங்களா? அரசு இடத்தில் ஆக்கிரமித்து முறைப்படி வந்து கரண்ட் எடுத்திருந்தா அந்த இடம் வந்து மக்களுக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா? நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா? சொன்னார்ல. இப்ப வீடியோ பாத்தீங்களா? இது தேர்தல் அறிக்கை பாத்தீங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க.
பாத்தீங்களா? கண் கலங்க வைக்கும் ஒரு வீடியோ. அதாவது வீட்டை இழந்து வந்து கத்தி கதறாங்க, ஐயா என் குழந்தைக்கு எங்கேயா போவோம், நாங்க எங்கேயா நாங்க வாழறதுக்கு எங்கேயா போவோம், உங்களை நம்பிதாங்க நான் ஓட்டு போட்டேன். அதாவது அங்க இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்றான்னு பார்த்தா, கள்ளக்குறிச்சி சைட்ல எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க போய் என்ன சொல்லி ஓட்டு வாங்கிக்கிறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும், இந்த மாதிரி இந்த இடம் உங்களுக்கு தாங்க, உங்களை யாரும் தொட முடியாதுங்க, நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கி இப்போ நடுத்தரில் விட்டு போயிட்டாங்க. இப்ப யாருங்க பொறுப்பு? இப்ப ஊதுறீங்களா விசிலு? நான் வந்து கிண்டல் கேலிலாம் பண்ண வரல. அந்த மக்கள் நம்பி விஜய் முகத்துக்காக நம்பி வந்து ஓட்டு போட்டாங்க, ஜெயிஸ்டாப்ல. இப்போ அந்த ஜனங்க எங்க போவாங்க? யாரு வந்து என்ன இப்ப என்ன நடக்க போதாங்க? அவ்வளவுதானா? அப்ப சும்மா வாய் வார்த்தை தானா? என்னங்க இது? இதெல்லாம் அநியாயத்தின் உற்சாங்க. அது அப்படி சொல்லிதாங்க ஓட்டு கேட்டீங்க. அந்த இடத்துல மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? இல்ல அவர் நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டோம். பாவமா இல்லையா? நான் கேட்கிற ஒரு நியாயம் தானே அது? நீங்க இதுதாங்க சொன்னீங்க, நீங்க தேர்தல் அறிக்கை தாங்க சொன்னீங்க. நீங்க திமுக ஆட்சியில் எதுவும் தொட்டாங்களா? இப்ப எப்படிங்க வந்து தொடுறாங்க? அப்ப யாருங்க அனுமதி கொடுத்தது? யார் அனுமதியில வந்து இது நடக்குது? இது முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுமா? அது எனக்கு தெரியலையே. அது கேட்டா என்ன சொல்றாங்க? முறைப்படி நோட்டீஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன தேர்தல் அறிக்கையில் சொன்னாப்புல, யாராச்சும் ஆக்கிரமித்து பல வருடங்களா இருந்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி வந்து கதற வைக்கிறீங்க மக்களை. கஷ்டமா இருக்கு. உண்மையில ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது முதலமைச்சர் அவருக்கு விஜய்க்கு அவருக்கு தெரிஞ்சு வந்துச்சா இல்ல தெரியாம வந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இல்ல கண்டிப்பா அவருடைய பார்வைக்கு இது போகணும். ஏன்னா என்ன பண்றாங்கன்னா, போன ஆட்சியிலும் சரி, போன ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, அரசு அதிகாரிகளால தான் வந்து உண்மையாவே மக்களுக்கு நெருக்கடி கொடுத்துச்சு. இவங்க ஒண்ணு சொல்லிடுவாங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு எதனா ஒண்ணு பண்ணி விட்டுறது, அது கெட்ட பேரை உண்டாக்குறது. ஏன்னா போன ஆட்சி வந்து தோத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திமுக கிடையாது. திமுக சத்தியமா திமுக கிடையாது. அரசு அதிகாரிகளால தான் வந்து கெட்ட பேர், பொதுமக்களை கெட்ட பேர் எடுத்து உண்மையால தோத்ததுக்கு காரணமே அதுதான். இது நான் சொல்ல, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ இங்க ஒரு அநியாயம் நடந்திருக்கு. இது யார் பொறுப்பெடுத்துப்பா? அதாவது இதெல்லாம் பார்த்துட்டு முன்கூட்டி தயவு செய்து இதுக்கப்புறம் வந்து நிறைய இடம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. சொன்னபடி தயவு செய்து அவங்கள வந்து அகற்றாம அந்த இடத்துல இருக்கும்படி பண்ணணும். ஏன்னா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அதுதானே. சோ அப்படிதான் நடந்தாகணும். சென்னையை சேர்ந்தவர்களே, நான் வந்து ஒரு இடம் சொல்றேன், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம கிண்டியில இருந்து சைதாப்பேட்டை நந்தனம் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆடவர் விதி இருக்கும். அது பாத்தீங்கன்னா மென்ஸ் ஹாஸ்டல், ஆடவர் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு பாழ நெஞ்ச பங்களா, ஒரு ஓட்டு வீடு மாதிரி போட்டு அங்க சும்மா ஒரு காடுகள் மாதிரி இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்களா? எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து அப்படி போகும்போது லெப்ட்ல ஆட்டோமேட்டிக்கா டெய்லி பார்த்து தான் போவேன். அது இப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா அது இருக்கு, வேற ஒரு கோணத்துல இருக்கு. அதாவது இப்போ கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா வந்து இப்போ இந்த பக்கம் போறவங்க, அந்த சைடு போறவங்க பார்ப்பாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா சமூக நிதி விடுதின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆடவர்களுக்காக, SC ST மாணவர்களுக்காக. என்ன பேர்ல பாத்தீங்கன்னா MC ராஜா அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு மென்ஸ் ஹாஸ்டல் வந்து கட்டியிருப்பாங்க. அது நீங்க போகும்போதே பார்க்கலாம். அந்த சைடு நீங்க போகும்போது லெப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தாலே வரும். அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வருத்தப்படும். அதே போல அந்த பக்கத்துல இருந்த பிரிட்ஜ், சைதாப்பேட்டை பிரிட்ஜ் இப்ப கட்டுறாங்க. கிட்டத்தட்ட எங்க அது SIT தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் திமுக பீரியட்ல தான் வந்துச்சு. இதுவும் திமுக பீரியட்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹாஸ்டல் ஒண்ணு கட்டி கொடுத்திருந்தாங்க. கட்டி கொடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பரோ அக்டோபர் தான் திறக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சோ வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா அங்க சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க போல. அது தகவல் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து போனாரு. போன உடனே பாத்தீங்கன்னா அங்குள்ள மாணவர்கள் எல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, இங்க வந்து சாப்பாடு சரியில்லை, வாட்ச்மேன் வந்து நாகரிகமா வந்திருக்காரு, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லேட்டா வந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கதவை மூடிடுறாங்க, எங்களெல்லாம் வந்து வெளியில எல்லாம் படுக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நேத்து என்ன பண்றாங்கன்னா வைக்கப்பட்டது. அதுல இருந்து ஒரு தம்பி சொல்றாப்புல, இந்த பில்டிங் தாங்க நீங்க பாக்குறது நல்லா இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணுமே வந்து சரியில்லை, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதாவது திமுக ஆட்சியில கட்டப்பட்டு, அதாவது தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே இந்த மாதிரியான ஒரு சமூக நீதி கூட வந்து கிடையாது, ஹாஸ்டல் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா எல்லா வித வசதிகளோடும் வந்து கட்டப்பட்டுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களாக பராமரிக்க தவறிட்டாங்க. இதை போயிட்டு நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு பண்ணாங்க.
ஆனா அங்க உள்ளவர்களும் சரி எல்லாரும் சரி சோசியல் மீடியால என்ன போடுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை வந்து கட்டிட்டு போய்க்கிறாங்க, எப்படி டிவிக்கே கட்டிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தசை மாத்துறாங்க. அது தெரியாதவங்க சொல்றாங்க. பட் ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரு அதை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஆட்சி மாற்றமாய் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகுது. 40 நாட்களாக ஏன் இத்தனை நாள் வரைக்கும் அது உள்ள பர்டிகுலர் அமைச்சர் போய் ஆய்வு பண்ணல? அதுல ஒரு பையன் சொல்றான், இங்க பாருங்க நான் வந்து இங்க இன்னும் ஒரு 10 நாள் போச்சு நாங்க வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே கஷ்டப்பட்டு, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அந்த வழி கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு, ஊர்ல இருந்து வந்து எப்படியாச்சும் நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க என்ன பண்றாங்க, படிக்கிறதுக்காக இங்க தங்கி படிக்கிறதுக்காக வராங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து அங்க வந்து ராபிடோ போன்ற அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை செஞ்சுட்டு அது அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க. பார்ட் டைமா வண்டி ஓட்டிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான விடுதி கட்டி கொடுக்குறாங்க. ஒரு பராமரிப்பு இல்லாம கடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் போய் ஆய்வு நடத்தி இதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன், கண்டிப்பா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அது நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது ஒரே ஒரு கேக்குழிதான், பில்டிங் தான் பெருசா எல்லாம் உள்ள இருக்குது, ஆனா யாருமே சரி பண்ணலன்னு சொல்றாங்க. தயவு செய்து இப்ப உள்ள அமைச்சர்கள் யாராவது இருந்தா தொடர்ந்து போயிட்டு அங்க கண்காணிங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. புழு பூச்சி அந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடுவோமா? அந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோமா? அங்க சாப்பிட்றதா வந்து குற்றச்சாட்டுகள் வருது. அதை உடனடியாக வந்து நிறைவேற்றணுன்றதை வந்து நான் கேட்டுக்கிறேன். அதே போல வன்னியரசு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி SC ST ஹாஸ்டல்ல வந்து நான் ஆய்வு நடத்தி நான் பார்த்ததே இல்லை. ஆனா எப்படி எப்படி பார்த்ததே இல்லைங்களா? நீங்க பார்த்தே இல்லையா? ஏன்பா அந்த வீடியோ போட்டு காட்டுப்பா. இப்ப இவங்க எல்லாம் பார்க்கணும் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனா நம்ம ஆசையில தான் மட்டுமே ஆசையிலே போயிருவோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப வந்து இந்த இவங்க இப்ப பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷத்துல என்ன பேசணும்னே தெரியல. பாத்துக்கோங்க, நல்லா கண்ணை திறந்து பாத்துக்கோங்க, யார் இருக்கா, யாரு இப்ப ஆய்வு பண்றான்னு. எப்படி அப்படியே டோட்டலாவே மாறிடுவீங்களா? ஒரு பதவிக்காக எப்படி ஒரு பதவி, ஒரு அமைச்சர் பதவிக்காக இப்படி மாறுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. தினமும் பாத்தீங்கன்னா வன்னியரசு அவர்களும் திருமாவளவன் அவர்களும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக மேல தினம் 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 குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க. அதே போல இவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? திருமாவளவன் சொல்றாப்புல. ஐயா திருமாவளவன் அவர்களே, அதெல்லாம் நாங்க போக மாட்டோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் வந்து திமுக அதுக்காக பாத்துக்கோம். திமுக யாருன்றத மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களை வந்து நம்பின பாவத்துக்கு இப்போ நீங்க பேட்டி கொடுக்கறது, நீங்க பேசுறதுலாம் வந்து அது ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. இது உண்மையாவே ஏற்றுக்கொள்ளும்படி கிடையவே கிடையாது. எனக்கெல்லாம் நான்லாம் வந்து உங்களை வந்து எந்த அளவுக்கு வச்சுன்னா எப்படி நான் உங்களை பத்தி நான் பேசியிருப்பேன்றது எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு தலைவரா பார்த்தேன். நான் தலைவர்ப்பா, நான் எப்பவுமே வந்து உங்க பேரை சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். தலைவர்ன்ற வார்த்தை, தலைவர் தொல் திருமாவளவன், இந்த வார்த்தை மட்டும் தான் வர தவிர உங்க நான் பேரை சொல்லிவிட்டு நான் கூப்பிட்டதோடு கிடையாது. ஆனா நீங்க இப்படி மாறுவீங்கன்றத மனசு கஷ்டமாக, வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா வன்னியரசு சார் அமைச்சர் ஆயிட்டீங்க, பதவி வந்தா வந்து ஆணவம் வரக்கூடாது, அந்த ஆணவத்தை குறைக்கணும், பொய் பித்தலாட்டம் குறைக்கணும். நிறைய பொய் பேசுறீங்க, அது பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பார்த்ததே இல்லையா? மனசாட்சி சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் ஆய்வு பண்ணி நீங்க பார்த்ததே இல்லையா? அதாவது இவங்கெல்லாம் வந்து இப்ப எப்படின்னா, இவங்கெல்லாம் விஜயோட ரசிகர் மன்றத்துல சேர்ந்த மாதிரி அந்த பிஹேவியர், அந்த பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த மாதிரி இருக்கு. என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் இல்ல முதலமைச்சர் வந்து என்னதான் ஸ்ட்ரிக்டா சொன்னாலும், ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும், இந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்றான்னு பார்த்தா லஞ்சம் அழகி பழக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துல ஒரு பையன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இறப்பு சான்றிதழ் வாங்கி தரான். அவங்க கிட்ட வந்து ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி ஆகணும்ல, அதாவது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கொடுத்தா ஏதாவது ஒண்ணு வாங்கணும், வாயில கையில நமிக்கும் போல, அப்படிதான் நினைக்கிறேன் நானு. அது பழக்கமாயிடுச்சு. ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு போங்க, ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு போங்க, அந்த மாதிரி தான் மனசுல தோன்றுன்னு நினைக்கிறேன். மேடம் A4 சைஸ் இங்கே எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. இது பைக்கில் வந்தேன் மேடம், நான் பஸ்ஸில் வந்தேன். வந்தேன் நான். 100 ரூபா தான் மேடம் இருக்கு. உண்மையுமே இல்லை, என்கிட்ட இருந்தால் அவங்களும் என்கிட்ட சொல்லுங்க. யார்ட்ட மேடம்? பேப்பர் பாக்ஸ் பண்ணி இருந்தாங்க. நான் பார்த்து வச்சுருக்கேன். அந்த பையன் என்ன பண்றான், வந்து இந்த கேட்கறான், எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்பா ஒண்ணு இல்ல, ஏன்னா பண்டலுக்கு எதுனா கொடுத்துட்டு போ. அந்த பையன் ஒண்ணு சொல்றான், 100 ரூபாய் தாங்க இருக்கு. சரி 100 ரூபாய் இருக்குல்ல, போயிட்டு A4 ஷீட் வாங்கின்னு வா. அதாவது ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும், அந்த மாதிரி வந்து நோக்கில தான் இருக்கிறாங்க.
அது எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. 100 ரூபாய் தான் இருக்குதுன்றான். சரி போப்பா, அவன் மூஞ்ச பார்த்தா சரி போப்பான்னு சொல்ற ஒரு மனசு வருதா? அது என்ன அவ்வளோ ஒரு இது அது எதனால வாங்கி ஆகணும், ஏதாச்சும் ஒன்று வாங்கி ஆகணுமா? பாக்கெட்ல 2 ரூபாய் 3 ரூபாய் கூட வாங்கிடுவீங்களா நீங்க? அவன் சொல்றான் 100 ரூபாய் தாங்க இருக்குன்றான். போயிட்டா 100 ரூபாய் இருக்கா, சரிப்பா அது வாங்கினுவா, அந்த பேப்பர் வாங்கினுவா. இதை முதலமைச்சர் பாறை கொண்டு போறாங்க. இவங்களையும் வேற சஸ்பெண்ட் பண்ணணும், கண்டிப்பா சஸ்பெண்ட். 100 ரூபாவோ 50 ரூபாய் இல்ல, இந்த மாதிரி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இருக்கப்பட்டவங்க எதனா கேட்டா கூட பரவாயில்ல, இல்லாதப்பட்டவன் 100 ரூபாய் அதை கூட நீ வந்து என்ன பண்ணு, A4 ஷீட் வாங்கினு சொல்றாங்க. இந்த மாதிரி அதிகாரம் இருக்கக்கூடாது. இது உடனடியா முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போன கண்டிப்பா வந்து இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்கு சஸ்பெண்ட் ஆனு கேட்டா 100 ரூபாய் கேட்டேன், அந்த அசிங்கம் பண்ணணும் இவங்களாம். சஸ்பெண்ட் யாருன்னா கேட்டதுக்கு சஸ்பெண்ட் ஆனு கேட்டதுக்கு 100 ரூபாய் தான் கேட்டேன், அது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து வெளியே வரணும், வெளியே வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்.